யூடியூபை திறந்தாலே உலகம் இப்ப அழிய போகுது அப்ப அழிய போகுது நான் சொல்றப்பதான் அழியும்னு சொல்லிட்டு 1008 வீடியோ இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் உலகம் அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்ச ரெண்டு மனுஷங்களும் ஒரு ரோபோட்டும் சேர்ந்து வேற உலகத்துல இருந்து எப்படி நம்ம உலகத்தை காப்பாத்துனாங்க அப்படின்றத 2015ல ஃபேமிலி சயின்ஸ் ஃபிக்ஷனா ரிலீஸ் ஆன படம் தான் தி டுமாரோ லேண்ட். அண்ட் வெல்கம் டு மேக்லாஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இது உங்கள் மேக்லா. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஓப்பனிங் சீனே 1964ல டிஸ்னி லேண்ட்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் பிராங்க். இவன் ஆசையா செஞ்ச ஜெட் பேக் எடுத்துக்கிட்டு அங்க நடக்கிற சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போறான். நிக் அப்படின்றவர்கிட்ட காட்டுறான். அவர் கேக்குறாரு, இது உண்மையாலே ஓடுதா, நீ ட்ரை பண்ணி பாத்தியா? உடனே அந்த குட்டி பையனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவன் அந்த ஜெட் பேக்கை மாட்டிக்கிட்டு மேல பறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது ஒழுங்கா பறக்காம இப்படி அப்படின்னு போய் கடைசியில அவன் உயிர் தப்பிச்சது பெரிய விஷயமா ஆயிடுது. அதனால அவர் கேட்டதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல. அதை புரிஞ்சுக்கிட்ட நிக்கும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்ப அத்தினா அப்படின்ற ஒரு பொண்ணு அங்க இருந்து இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் சோகமா அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் கூட மனசு தளர விடாத நம்ம பிராங்க் என்ன பண்றான்னா, மறுபடியும் அதே சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போறான். அங்க போயிட்டு பிராங்க் ரொம்பவே அமைதியா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அத்தியா என்ன சொல்றான்னா, உன்கிட்ட நல்ல திறமை இருக்கு, அந்த திறமைய நம்ம கண்டிப்பா மக்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த ஒரு பின் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. என்னுடைய அப்பா நிக்குக்கு தெரியாம நீ என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பிராங்கும் அவ கொடுத்த அந்த பின்ன பேட்ச் மாதிரி மாட்டிக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணி வரா. நிக்கும் அத்தினாவும் அந்த டிஸ்னி லேண்ட்ல இருக்க ஒரு போட்ல போறாங்க. பிராங்கும் பின்னாடி இருந்த ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க. இவனோட போட்டோ ஒரு குகைக்குள்ள போகுது. அங்க பார்த்தா ஃபுல்லாவே ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு லேசர் வந்து அவன் குத்திக்கிட்டு இருக்க அந்த பேட்ச்ல படுது. இது கிட்டத்தட்ட என்ட்ரி பாஸ் மாதிரி போல இருக்கு. உடனே ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. அந்த போட் ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியா போகுது. அப்படி போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அது என்ன ரூம் சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டே அது உள்ள போறான். உள்ள போன உடனே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி அவனுக்கு வித்தியாசமான விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. அவனுக்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த இடம் நார்மல் ஆகி அந்த ரூமோட டோரும் திறக்குது. சரி வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அவன் ஜெட் பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு ஜெட் போய்கிட்டு இருக்கு. அந்த ஜெட்ல தான் அதினாவும் அவங்க அப்பா நிக்கும் போய்கிட்டு இருக்காரு. உடனே அவளை பார்த்து அவளை கூப்பிட ட்ரை பண்றான். ஆனா அவன் போய்கிட்டு இருக்க பிரிட்ஜ் பாதியிலேயே கட் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது 4-5 ரோபோட் அவன் பக்கத்துல வந்து அந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பிக்குது. அப்படி அது கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அதுங்களை பார்த்து பயந்து அவனோட கால் ஸ்லிப் ஆகி கீழே இருக்க இன்னொரு பிரிட்ஜில் போய் விழுந்துடுறான். அப்படி விழும்போது அவன் பார்த்து செஞ்ச அந்த ஜெட் பேக்கும் உடஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பக்கத்துல ஒரு ரோபோட் வந்து அவனுடைய ஜெட் பேக்கை சரி பண்ணி கொடுக்குது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. ஆனா மறுபடியும் அவன் கால் தவறி அவன் கீழே விழுறான். நல்ல வேலையா அவன் கீழே விழும் போது அவனோட ஜெட் பேக்கும் கீழே விழுந்திருக்கும். அதை கஷ்டப்பட்டு எக்கி பிடிச்சி அவன் மாட்டிக்கிறான். அதனால அவன் கீழே விழாம தப்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம முன்னாடி ஒரு சில ஃபால்ட்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இல்லாம செம்மையா அது பறக்குது. அதை வச்சு அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த உலகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் தான் டுமாரோ லேண்ட். அப்படி அவன் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் அத்தினாவை பாக்குறான். அவகிட்ட போயிட்டு பேச போறான். அப்ப அத்தினா என்ன பண்றான்னா அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்த சுத்தி காட்ட கூட்டிட்டு போறா. சரி போதும் இப்ப நான் என் கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா இவ பேர் தான் கேசி. இப்ப இவளுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நாசாக்கு போயிட்டு அங்க இருக்க சிஸ்டம் எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம கிராக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அங்க இன்ஜினியரா வேலை பார்த்திருப்பாரு. ஆனா அவரு வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி சின்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் அடுத்த நாள் அதே இடத்துக்கு மறுபடியும் சிஸ்டம் எல்லாத்தையும் கிராக் பண்றதுக்காக போறா. ஆனா எதிர்பார்க்காத வகையா அவளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவளை ஜெயில போட்டுடுறாங்க. இது தெரிஞ்ச அவங்க அப்பாவும் அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்துடுறாரு. அப்படி கொண்டு வரும்போது அவ பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பொருள்ல அவளுக்கே தெரியாம ஒரு பேட்ச் இருக்கு. இது என்னது, நம்ம பேட்ச் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை தொட்டு பாக்குறா. அப்படி தொடும் போது அவ வேற ஒரு இடத்துக்கே போயிடுறா. சரி இதை பத்தி நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ பேக்ல போட்டுக்கிட்டு அவங்க அப்பா கூட கார்ல போக ஆரம்பிக்கிறா. அப்படி கார்ல போகும்போது மறுபடியும் அந்த பேட்சை தொட்டு பாக்குறா. தொட்டா மறுபடியும் அதே இடத்துக்கு போறா. ஆனா அவ கார்ல போற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவ கார்ல இல்ல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அவங்க அப்பா கிட்ட அந்த பேட்சை கொடுத்து டெஸ்ட் பண்றா. ஆனா அவங்க அப்பா கண்ணுக்கு எதுவுமே தெரியல.
நைட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு காலியா இருக்க ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு மறுபடியும் அந்த பேட்ச தோன்றா. இப்ப அந்த வித்தியாசமான உலகத்துக்கு போயிடுறா. அங்க பாத்தீங்கன்னா புது புது டெக்னாலஜிஸும் அங்க இருக்க ஆட்களும் வித்தியாசமா இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸும் வித்தியாசமா இருக்கு. அவளுக்கு அதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா ஆயிடுது. அப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ராக்கெட் கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கு. சரி அவங்க கூட நம்ம போலான்னு சொல்லிட்டு அவ போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது அவ கையில இருந்த பேட்ச் ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிச்சு அவ உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவ மறைஞ்சு மறுபடியும் அவ பூமிக்கே வந்துடுறா. மறுபடியும் அதை தொட்டு பாக்குறா. ஆனா மறுபடியும் அந்த மர்மமான உலகத்துக்கு அவளால போகவே முடியல. இத பத்தி எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவளுடைய குட்டி தம்பியை எழுப்பி 2 பேரும் சேர்ந்து அந்த பேட்ச பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்ப அவளுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது. காலையில அந்த அட்ரஸ்க்கு போறா. அவங்க கிட்ட இந்த பேட்ச காட்டுறா. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ பார்த்த உலகம் பேரு டுமாரோ லேண்ட். உனக்கு அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பேட்ச் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு அவளை சுட வராங்க. அப்ப அந்த கடையோடைய கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒரு புல்லட் வந்து அவங்க 2 பேரையும் ஃப்ரீஸ் ஆக்கிடுது. யாரடா இதுன்னு பார்த்தா அது பிராங்க் கூட இருந்த அந்த அத்தீனா தான். உள்ள வந்த அத்தீனா அவங்க 2 பேரையும் புரட்டி போட்டு அடிக்கிறா. அப்படி அடிக்கும் போதுதான் கேசிக்கு தெரியுது அவங்க 2 பேரும் மனுஷங்க இல்ல ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவ அவசர அவசரமா கேசி அங்கிருந்து கூட்டிட்டு கார்ல 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அத்தீனா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அவ பேசும்போது அவ வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஒரு ரோபோட் வாய்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துலதான் அத்தீனா ஒரு ரோபோட் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்ப அத்தீனா சொல்ல ஆரம்பிக்கிறா, உனக்கு அந்த பேட்சை கொடுத்தது நான் தான். உனக்கு டுமாரோ லேண்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் போகணும். நம்ம அங்க போனோம்னா பிராங்க் அப்படின்றவனுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறா. கேசியும் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க கேமரால போயிட்டு அவளோட பேட்ச் எடுத்து காட்டுறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவளை பறக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் வெளியே வந்து மரியாதையா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். ஆனா அவ எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கா. அப்படியே நைட் ஆகுது. நைஸா அவ உள்ள போயிடுறா. உள்ள வந்தது மட்டும் இல்லாம கதவை மூடிடுறா. அதை திறக்க ட்ரை பண்ண அவனை முதல்ல அவன் எப்படி இவளை பறக்க விட்டானோ அதே மாதிரி கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை இவ பறக்க விட்டுடுறா. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. வேற வேற இடத்துல நடந்துகிட்டு இருக்க இயற்கை பேரழிவு, ஆக்சிடென்ட், இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம இவன் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் அவ தெரிஞ்சுக்கிறான். அதே சமயத்துல அங்க இருந்த சீக்ரெட் டோர் வழியா பிராங்கும் உள்ள வந்துடுறான். அப்ப கேசி பிராங்க் பார்த்து, இது என்ன டைம் லைன், பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கியா நீ டுமாரோ லேண்ட்ல இருந்தா வந்திருக்கியா, நீ ஏன் அங்கிருந்து இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு பிராங்க் என்ன சொல்றான்னா, நான் அங்கதான் இருந்தேன், ஆனா அவங்க என்ன அங்கிருந்து துரத்திட்டாங்க. டுமாரோ லேண்ட்ல ஒரு மிஷின் இருக்கு, அதுதான் உலகம் அழிய போற டேட்டா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா கேசியோ ஆனா நம்மளால அதை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதை பிராங்க் நம்பவே இல்லை. அப்ப பக்கத்துல இருந்த உலகம் அழியறதுக்கான பெர்சன்டேஜ் 100ல இருந்து 99 மாறிடுச்சு. இதை பார்த்த உடனே பிராங்குக்கு ஒருவேளை பூமி அழியறதுல இருந்து இவளால காப்பாற்ற முடியுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவனுக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா இவளை தேடி இவங்க வீட்டுக்கு வெளியே நிறைய ரோபோட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா பிராங்கோட வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர முடியாது. அவன் நிறைய வீட்டை சுத்தி பொறி வச்சிருப்பான். அதுல எல்லாத்தையும் மாட்டி ரோபோட் செத்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு 2 பேரும் பிராங்கோட பாத்ரூம்ல போயிட்டு அங்க ஒரு பாத் டப் மாதிரி இருக்கு. அந்த பாத் டப்ல படுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி பறந்து பிராங்கோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஏரியில போய் விழுது. அப்ப பிராங்க் என்ன சொல்றான்னா, நமக்கு டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஏரியில இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அத்தீனா காரோட அங்க வரா. அப்புறம் அவங்க 3 பேரும் அந்த கார்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேசி பிராங்கோட பேக்ல இருந்து ஒரு பாம்பை எடுக்கிறான். அதை பார்த்து பிராங்க், இது ரொம்பவே ஆபத்தான பாம், இதை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை அத்தீனா கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்துடுறான். இப்படி 3 பேரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செட்டிகா அவுட்டர்ல யாருக்குமே தெரியாம ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல 3 பேரும் உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது அந்த மிஷின் ரொம்பவே ஆடுது. அப்படி ஆடும்போது கேசிக்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்க வேற ஒரு இடத்துல போய் இருக்காங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, பாரிஸ்ல இருக்க ஐஃபில் டவருக்கு தான் கூட்டிட்டு போகுது. கேசிக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் இது மாதிரி அவ டிராவல் பண்ணதே இல்லைல, அதனால ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பிராங்க் சொல்றான், இந்த டவருக்கு கீழே ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த மிஷினுக்கு போறாங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல நிறைய ரோபோட்ஸ் இவங்களை சுத்தி வளைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. எப்படியும் அந்த ரோபோட் எல்லாத்தையுமே சமாளிச்சு அங்க இருந்த ராக்கெட்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேல போய்கிட்டே இருந்த ராக்கெட் மறுபடியும் திரும்பி பூமிக்கே வருது. கேசிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அத்தீனா என்ன சொல்றான்னா, இது ஒரு வேற டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த ராக்கெட்டும் திரும்ப பூமியை பார்த்து வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கு. அந்த லேயர்ல மோதி உள்ள வந்து விழுந்து லேண்ட் ஆகுது. அப்புறம் அந்த ராக்கெட்ல இருந்து 3 பேரும் வராங்க. அப்புறம் கேசி அந்த டுமாரோ லேண்ட ஆச்சரியமா பாக்குறா. ஏன்னா அவன் முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப டுமாரோ லேண்ட் கிடையாது. அப்ப இவங்கள பார்த்து நிக்கோ அவங்க ஆட்களும் வராங்க. அப்ப பிரான்ஸை பார்த்து,
உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ பிரான்ஸ் என்ன சொல்றான்னா, பூமி அழிறதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, அது இந்த பொண்ணால முடியும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அங்க இருந்த ஃபியூச்சரை கணிக்கிற மிஷினுக்கு போறாங்க. இந்த மிஷினை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, அது பிராங்க் தான். அப்புறம் எல்லாரும் அந்த மிஷினுக்கு போறாங்க. அப்படி போற வழியில இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு கிளிச் மாதிரி வந்து வந்து போகுது. நம்ம ஹீரோயினோட தொப்பி பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிச் காட்டுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினோட தொப்பியும் பறந்து போகுது. அப்படியே அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற அந்த பால்க்கு போறாங்க. பூமியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பூமி அழிய போறது கண் கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்ப கேசி நிக்ஸ் கிட்ட கேக்குறா, இந்த பூமி அழியறதுக்கு எத்தனை நாள் இருக்கு? அப்ப நிக்ஸ் என்ன சொல்றான்னா, 58 நாள். இந்த பூமியை எவ்வளோ அழிக்க கூடாதோ அவ்வளோ அழிச்சிட்டாங்க, இப்போ அதுக்கான பலனை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம கேசி என்ன சொல்றான்னா, இந்த பூமி அழியதுல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும், நம்ம நினைச்சா எல்லாத்தையுமே மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி அவ சொன்ன உடனே நம்ம கேசி ஸ்டார்டிங்ல பார்த்தால ரொம்ப வளமா இருந்திருக்கோம்ல இந்த டுமாரோ லேண்ட், அதே மாதிரி ஒரு நிமிஷம் வந்து போகுது. உடனே இதை பார்த்த உடனே பிராங்க் நிக் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், பாத்தீங்களா நான் சொன்னல இவனால ஏதோ ஒரு விஷயம் மாற போகுதுன்னு சொல்லிட்டு, இப்பயாச்சும் நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் சொல்றதை கேட்காம நிக் நம்ம பிரான்ஸை அங்கேயே அடிச்சிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க 3 பேரையும் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப கேசி, நீங்க 2 டைமென்ஷனுக்கும் நடுவுல நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க, நீங்க இது மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க சமநிலையை கெடுக்கிறனாலதான் பூமி அழிய போகுதுன்னு நினைக்கிறேன், அதோடைய சைட் எஃபெக்டா தான் டுமாரோ லேண்ட்ல இப்படி நடக்குது. உடனே இதை பத்தி நிக் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா நிக்கோ இவங்க திரும்பி அவங்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி வைக்கிறான். அப்ப நிக் கிட்ட இவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா நிக்கோ இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பூமியில இருக்கவங்க கண்டிப்பா அழிய வேண்டியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பிராங்க் அவனை பிடிச்சி வெளுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்ப ஒரு ரோபோட் வந்து அதினாவை பிடிச்சிடுது. இப்ப ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அந்த மிஷினை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அதினா அவளை பிடிச்சிக்கிட்டு இருந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு ரோபோட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த மிஷின் கிட்ட போகும்போது திடீர்னு அது கீழே விழ ஆரம்பிக்குது. அப்ப அதினா அந்த ரோபோட்டை வச்சு நம்ம ஹீரோயினை மேல அமுச்சு வச்சிடுறா. அப்புறம் இந்த பக்கம் பிராங்கும் நிக்கும் சண்டை நடக்கும் போது தெரியாம போர்ட்டலுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. அப்படி கேசி மேலது கீழே விழும்போது பாம்பும் கீழே விழுந்திருக்கும். அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அவ அதினா கிட்ட வரா. இன்னும் 45 செகண்ட்ல அந்த பாம்பு வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது எப்படியாச்சும் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஆனா அதினா அதை ஆஃப் பண்ணவே முடியாதுன்னு சொல்றா. இப்ப வேற வழியே இல்லாம அந்த பாம்பை போர்ட்டலுக்கு அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு பிராங்கையும் நிக்கியும் இந்த பக்கம் ஓடி வர சொல்றாங்க. 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஆனா வெடிச்ச விபத்துல பிராங்க் மேல ஒரு வெயிட்டான பொருள் விழுந்துடுது. அப்ப நிக் பக்கத்துல இருந்து துப்பாக்கி எடுத்து பிராங்க சுட்டுறான். இல்ல பிராங்க சுடல, நடக்க போற விஷயத்த அதினா பாக்குறா. அது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக் பிராங்க சுடும் போது அவ எதிரில போய் விழுந்துடுறா. இதனால பிராங்க் மேல விழ வேண்டிய புல்லட் அதினா மேல விழுந்துடுது. அவ என்ன சொல்றான்னா, அவ ஒரு ரோபோட் அப்படின்றனால அவளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆன் பண்ணி அந்த மிஷினை அழிக்க சொல்றா. ஏன்னா இவங்க கிட்ட வேற பாம்பே கிடையாது, இருந்த ஒன்னும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம பிராங்கும் அவளை தூக்கி அந்த மிஷின்ல வச்சு செல்ஃப் டிஃபென்ஸ் மோட ஆன் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வெடிச்சு அந்த மிஷினும் சுக்கு நூறா நொறுங்கிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் டுமாரோ லேண்ட் அப்படின்ற ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைமென்ஷனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை ஓபன் பண்றா. பூமியில இருக்க நிறைய திறமையான சயின்டிஸ்ட இங்க கூட்டிட்டு வந்து அதினா மாதிரி நிறைய ரோபோட்ஸை உருவாக்கி ரொம்பவே திறமையான வாய்ப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன பசங்களை தேடி பிராங்குக்கும் கேசிக்கும் கொடுத்தா மாதிரியான பேட்சை உருவாக்கி அவங்கள இந்த டுமாரோ லேண்ட்க்கு வர வைக்கிறாங்க. இந்த படத்தோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமி எப்ப வேணா அழியலாம், அது நம்ம கையில கிடையாது. வாழ்ற வரைக்க யாருக்கும் துரோகம் பண்ணாம, எந்த தப்பும் பண்ணாம, திருடாம, கொள்ளடிக்காம நம்ம மனசுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். டாடா பாய் பாய். பிராங்கும் அடுத்து வந்த போட் இருடி அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்க ஹீஃபில் டவர்ல தான் இருக்காங்க. பாரிஸ்ல இருக்கா. இப்படியே எனது உரை நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம், டாடா பாய் பாய். மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.